கிளிமூக்குங்கிறது தம்பி தெரியாததுல செஞ்சவன் கேட்டா மாதிரி பழகாம எதையும் செய்யக்கூடாது. நல்லா அறிமுகமாகணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு கிளிமூக்கு வளர்க்கறதுக்கு வந்தாங்கன்னா தப்பிச்சுக்கலாம்ப்பா. இல்லாட்டி சிரமம் தான், ரொம்ப சிரமப்பட வேண்டியது. உடனே சளி பிடிக்கும், அதுக்கு உடனே மெடிசனை பார்க்கணும். இது பல கருத்துக்கள் இருக்குதுப்பா. கிளிமூக்கு வளர்க்குறதுங்கிறது எல்லா பேரும் வளர்த்துட முடியாது, எல்லாரும் சரி பண்ணிட முடியாதுப்பா. நல்லா தெரியணும். அதாவது வந்து வயசு கம்மியாக இருக்கலாம், என்னை விட கூட என் பேரன் கூட வளர்க்குறதுக்கு ஆசைப்படலாம், வளர்க்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் விவரங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கணும். அப்போ தான் கிளிமூக்கில் லாபத்தை சம்பாதிக்க முடியும், லாபத்தை எடுக்க முடியும், முதலவே எடுக்க முடியும். லாபத்தை எடுக்குங்கிறது அப்புறம், ஆனால் முதல் எடுக்கணுமா இல்லையா? அது தெரியாமல் செஞ்சோம்னாக்க அடிபட்டு போயிடும். நம்ம வாங்கின எந்த பொருள் வாங்கினாலும் அடிபட்டு போயிடும். அப்புறம் என் வீட்டில் முதல்ல வந்து பொட்டைக்கோழி மாத்திரம் 35 கோழி இருந்தது. 35 பொட்டைக்கோழி 25 சாவது. குஞ்சு கொள்ளாமலாம் சேர்த்து ஒரு 500, 600, 1000 கோழி வரைக்கும் என்கிட்ட முதல்ல இருக்குப்பா. ஏன்னா என் பழைய வீட்டில் இது வந்து நான் புத்தக தோட்டம் போட்டோம், இங்கெல்லாம் இல்லை. 1000 கோழி வரைக்கும் இருக்கு என்கிட்ட. குஞ்சு கொழாம்பு சாவகோ எல்லாம் சேர்த்தான். அதாவது 25 பொட்டைக்கோழி, 35 பொட்டைக்கோழி ஒரே நல்ல சீக்கு வந்தது. காரில் அள்ளி எங்கள் சொந்தக்காரங்க ரிலேஷன் வீட்டில் கொண்டு விட்டேன். ஒரு கோழி கூட 35 கோழி தப்பிக்கல. அப்போல்லாம் மெடிசன்லாம் இருந்தது, மாற்றி மாற்றி விட்டு பார்த்தேன், செத்து போயிடுச்சு. யார் பெருமாள், கூட்ட பெருமாள் இருக்கார் பத்தியா, அவரோட காரில் கொண்டு போடுறேன், ஒன்று கூட தப்பிக்கல. ஒரே ஒரு கோழி மட்டும் பள்ளியில் வாங்கிட்டு வந்த கோழி ஒன்று மாத்திரம், குறிப்பு மாத்திரம் தப்பிச்சு. மற்ற எல்லா கோழியும் 35 கோழி செத்து போச்சு. 10, 5 சாவர் எல்லாம் செத்து போயிடுச்சு. குஞ்சு குளம் எதுவுமே கிடையாது. ஆனால் வளர்த்துருக்கேன் நான். குறைஞ்சது 700 கோழிக்கு ஒன்று குறையாது தம்பி. 1000 இல்லாட்டி கூட மொத்த டோட்டலாக வந்து குஞ்சு குளம்லாம் சேர்த்தா ஒரு 700 கோழி கம்மி இல்லாமல் இருந்தது. எனக்கு நல்ல கோழி. அதாவது வைத்திய ரீதி அப்போ வந்து மெடிசன் வந்து நான் சொல்றது 10, 15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷம் இருக்கும்பா. நேற்று இன்னைக்கு நடந்ததல்ல. நீ கேட்கற நான் பதில் சொல்றேன். ஆனா வேற மாதிரி விளம்பரத்துக்காக சொல்றதெல்லாம் இல்ல, உண்மை. சரிப்பா சரிப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதாப்பா இது நடந்தது. எங்க தோட்டத்துல சொந்தமா நம்ம தோட்டம் இருக்கு, அங்க வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க நடந்த சம்பவம். இப்ப அதுக்கு முன்னாடி நான் கோழியிலையும் ரொம்ப அதுல இருந்து பயந்துதான். உண்மையை சொன்னா வருமானமும் அதுல ஏகப்பட்ட நஷ்டம் வந்துருச்சு. கொஞ்சம் கோழியில வேற குறைஞ்சிட்டு 10 கோழி, 5 கோழி, 6 கோழி, 7 கோழிக்கு கூட வளர்க்குறாங்க. சாவலுக்கு 4, 3 கூட வச்சிருக்கேன். நாட்டில் இருந்து ஆந்திராவில் இருந்து எந்த நாட்டில் கூட தெரிஞ்சிருக்கலாம், ஆனா முகத்தை தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனா முகத்தை காட்டின யாருன்னு கேட்டா நான் சொல்லுவேன் தம்பி, நீ என்ன சொல்றியோ இல்லையோ, நான் சொல்லுவேன். என்னை வீடியோவில் போட்டது நம்ம என் சிஸ்டி பிள்ளை தான் அப்படின்னு. என் சிஸ்டி இந்த வாத்தியார், ஆனால் எல்லாத்துக்கும் வாத்தியார், ஆனால் எனக்கு மாத்திரம் சிஸ்டி பிள்ளை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வேற யாரும் போட மாட்டாங்க. 2 வருஷம் போட்டுருக்காங்கன்னா பிரகாசுக்கு முன்னாடி தான் எல்லாரும் போட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். முன்னோர்கள்லாம் பழைய ஆளுக்கு பூராமே மயில், காய்ச்சவலை இதுகளுக்கு தான் உண்டான மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இந்த இளவட்டங்கள்லாம் வந்து வெள்ளை, பொன்றம், இந்த சாம்பல்லாம் நாங்கள் வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ அழகு இருந்தாலும் ஓவியமாகவே கிடைச்சாலும் கூட அதை நாங்கள் பழைய ஆளுகள்லாம் வந்து நேசிக்க மாட்டோம். அதாவது எவ்வளோ அழகு இருந்தாலும் பெருவெட்டுனாலும் அதை எல்லாரும் புறக்கணிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த இளவட்டங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ தெரியாது. தீட்ட கத்தி கூர்மை அடைகிற மாதிரி நல்ல தெளிவாயிட்டாங்க, நம்ம பயில தெரியாது. அப்போ இப்போ வந்து விரும்புறது வந்து நேசிக்கிறது வந்து வெள்ளை, பொன்றம் இது மாதிரி ஐட்டங்களை தான் ரொம்ப விரும்புகிறாங்க பையனுங்க. ஆனால் நாங்கள் வந்து பழைய ஆளுகளுக்கு வந்து எங்களுக்கு இந்த மயில், காய்ச்சோலை இதுக்கு தான் அந்த மார்க்கெட்டில் எப்பவுமே ஓடிட்டு இருக்கிறது. ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன்னமும். நாங்கள் அந்த மயிலிருந்து மாறாமே இருக்கிறோன்னா அவன் வேற. நீங்கள் என்ன கேட்குறீங்க கேளுங்க, நான் சொல்கிறேன். புழு வெட்டுங்கிறது வந்து பாதியில் வரும், ஒன்லிட்டு அவர் குருத்தோட வரும், அப்படியே அதை மடங்கி கீழே விழுந்துடும். ஆமா, வாழ ரெக்க கெட்டு போயிருன்னு சொல்றாங்க பத்தியா. அந்த கெட்டு போற ரெக்க வாழை கூட சரி பண்ண முடியும். அதுதான் நான் கேக்குறேன், அதை சரி பண்ணலாமே. அது எப்படி? அது வந்து சொன்னது நிறைய பேருக்கு தெரியாதே. சொல்லுங்க, சொல்லட்டுமா? அந்த தவளைன்னு நைட்ல அலையும் தெரியுமா? சொறி தவளைன்னு தெரியுமா? ஆமா, பாத்துறீங்களா? தெரியும். பாத்திருந்தா எல்லாம் சொல்றேன் நான், ஆன் பண்ணிக்கிறேன். ஆன்ல இருக்கு. சொறி தவளைன்னு ஒண்ணு இருக்கு. அதை என்ன பண்றோம், அடிச்சு வேப்பெண்ண ஒரு 1.5 லிட்டர் 1 லிட்டர் ஆகிற மாதிரி எடுக்கணும். நல்ல மண் பாத்திரத்துல வச்சு அதை காய வைக்கணும். மண் பாத்திரத்தை மேல இது உள்ள போட்டே காய வைக்கலாம், அதனால தப்பு கிடையாது. காய வச்சுனோம்னாக்க நல்லா தவளையில் உள்ள எசன்ஸ் பூராவே அதில்
அந்த வேப்பனையில் இறங்கிடும். இறங்கும்போது அதை துட்டு வச்சோம்னாக்க அந்த அந்த புழு வெட்டுக்கணங்களில் பூராமே கோழி அட்டையிலையோ இல்லாட்டி சின்ன ப்ரெஸ்லையோ இதில் தொட்டு வச்சோம்னா கையில் கூட தொடக்கூடாது. பாட்டிலில் ஏதாவது சேமித்து வச்சுக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் வால் ரெக்க வரும். இதுக்கு உண்டான கேரண்டி இருக்கு. மற்றபடி இது ஒன்றும் 10,000 வாங்கிட்டு சொல்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கிட்டே இறங்கி 1 லிட்டர் வேப்பெண்ணெய்ங்கிறது வந்து 400 300 இருக்கும். தவளைங்கிறது உங்க வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். சும்மா தண்ணி போற இடத்துக்கள்ல பெருசு அலையும். அதை அடிச்சு உள்ள போட்டு காய்ச்சி எடுக்கணும், அவ்வளோதான். இது ஒரு பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே செய்யலாம். நான் நெய் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, யாருனாலும் செய்யலாம். செஞ்சு அப்படி இருக்கிற வால் சாவல் எல்லாம் போட்டு விட்டோம்னாக்க வால் ரெக்க கிடையவே கிடையாது. லேசாக இருக்கும்போது போட்டோம்னா சுத்தமாக கிடையாது. கெட்டு போனதுக்கு போட்டோம்னா மறுபடியும் முளைக்கும்னா முளைந்த மாதிரி பவர் அப்படி ஓடாட்டியும் கூட நல்லா முளைச்சிருக்கும், முடி முளைக்கும். அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நிறையா.